ஒன் பை ஒன்னா ஹப் ஓப்பனிங் நடக்க போகுது. ஸோ இது எல்லாமே ரீபர்ச்சேஸ் பிசினஸ் டெவலப் பண்றதுக்கான ஏற்பாடுகள் தான். ஸோ வேகமா செஞ்சுட்டு இருக்கோம். இதுல கூடவே என்னன்னா ரெயின்போ பிளான் சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஏற்கனவே யோசிச்சாச்சு, சின்ன இஷ்யூஸ் இருக்கறனால இம்ப்ளிமெண்ட் பண்ணி வந்து ஸோ இதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சாச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. அதாவது என்னன்னா நமக்கு எல்லா மாவட்டத்திலுமே லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மெம்பர்ஸுக்கு ப்ராப்பரா சர்வீஸ் கொடுக்கறதுக்காக பெனிஃபிட் நிறைய தரக்காக என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம அனைத்து மாவட்டங்கள்லயுமே மிக முக்கியமா ஒரு இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் கொண்டு போறோம். இன்னைக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ், கூட வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், இஷ்டம் தான் பண்ணிக்கலாம். சோ பண்றது மூலமா அது ரீபர்ச்சேஸா கன்வெர்ட் பண்ணி ஒரு இன்கம் தர மாதிரி யோசிச்சிருக்கோம். இது முதல் திட்டம். இரண்டாவது திட்டம் பாத்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களுமே குறைஞ்சபட்சம் ஒன்னு, தேவைப்பட்ட மாவட்ட சைஸை பொறுத்து ரெண்டோ மூணோ என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபுட்வேர், இன்னைக்கு செப்பல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கடை வந்து நம்ம பெருசா லான்ச் பண்ண போறோம். மினிமம் ஒன்னு, மேக்ஸிமம் 2-3 டிபெண்ட்ஸ் அப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட் சைஸ் பொறுத்து இருக்கு. இது ரெண்டாவது விஷயமா பிளான் பண்றோம். மூணாவது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா பழமுதிர் நிலையம், எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாமே மை வித்ரி பழமுதிர் வரப்போகுது. இது மூணாவது விஷயமா பிளான் பண்ணிருக்கோம். இதெல்லாம் தாண்டி துணிக்கடை டிபெண்ட்ஸ் அப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட் சைஸ், துணிக்கடை பிளான் பண்ணிருக்கோம். மை வித்ரி ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இது நம்ம அடுத்து பிளான் பண்ணிருக்கோம். கூடவே என்னன்னா லேடிஸ் டிசைனர்ஸ், இன்னைக்கு வந்து லேடிஸ் ட்ரெஸ்